Hi friends, welcome back to my channel Top 10 Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மலாய் எக் கறி. யூஸ்வலாக இந்த எக் கறி பண்ணுறதுக்கு மில்க் க்ரீம் ப்ளஸ் கேஷ்யூஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஆனால் இந்த ரெண்டு ஐட்டமும் எப்போவும் நம்ம வீட்டில் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. இந்த மில்க் க்ரீமும் யூஸ் பண்ணாமல் கேஷ்யூஸும் யூஸ் பண்ணாமல் எவ்வளோ டேஸ்டியாக இந்த மலாய் எக் கறி பண்ண முடியும்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மலாய் எக் கறி பண்ணுறதுக்கு 4 பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி. இது 4ஐயும் நல்லா வதக்கி அரைக்க போகிறோம். அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான முட்டையை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே முட்டை பாயில் பண்ணும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மலாய் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கடாயில் எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், நான் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். கூடவே சின்ன வெங்காயமும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட்டு கிடைக்கும், அதனால போட்டிருக்கேன். ஸோ பச்சை மிளகாய் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே காரம் நிறைய சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் பச்சை மிளகாவோட கவுண்ட் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் அவசியப்படுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போது நம்ம எக்கெல்லாம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதை வந்து டிவைட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணி கூட வெட்டிக்கலாம். நைஃப் யூஸ் பண்ணி வெட்டும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற அந்த யோக், அந்த மஞ்சக்கரு வந்து 1-2 ஷேக் ஆகும். நம்ம கிரேவியில் போடும் போது எடுக்கும் போதெல்லாம் ஷேக் ஆகும். இந்த மாதிரி ஒரு மெலிசான ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி இந்த இந்த டைப்பில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த எல்லோ யோக் இருக்குல்ல, அது வந்து ஷேக் ஆகாது, அப்படியே தான் இருக்கும் நம்ம கிரேவியில் போட்டால் கூட. இப்போ நம்ம வதக்கணும் இல்லை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, அதெல்லாம் வந்து நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இதான் அரைச்சதோட கன்சிஸ்டன்சி. இப்போ நான் சொன்ன மாதிரி என்கிட்ட க்ரீம் இல்லை. நான் சாதாரணமாக நம்ம வீட்டில் டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணுற பால் தான் எடுத்திருக்கேன். ஆனால் அதை வந்து சிம்லே வச்சு கொஞ்சம் சுண்டை காய்ச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாஸ், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, அதை வந்து இப்போ இந்த பால் கூட சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா வதக்கும் போதே நம்மக்கிட்ட கேஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கல. அது சேர்க்கும் போது இன்னும் கூட கொஞ்சம் ரிச்னஸ் க்ரியேட் பண்ணும் இந்த ரெசிபிக்கு. ஸோ ஜாரில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற அந்த மசாலாஸையும் லைட்டாக தண்ணி விட்டு கலக்கி ஊற்றிக்கலாம். இப்போது வந்து அதில் உப்பு போட்டோம், அது கரெக்டாக தெரியல. வீடியோ எடுக்கும்போது அது தெரியல, ஏன்னா மில்க்கும் ஒயிட்டு உப்பும் ஒயிட்டு, அதனால் அது தெரியல. சால்ட் போட்டாச்சு. அதே மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் போட்டிருக்கோம், ஒயிட் சுகர். ரெண்டுமே ஒயிட்டுங்கிறதுனால வீடியோ எடுக்கும்போது அது தெரியல, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போவே சால்ட் சேர்த்தாச்சு, ப்ளஸ் சுகரும் சேர்த்துருக்கோம். ஒரு ஸ்பூன் வச்சு சேர்த்துக்கோங்க சுகர். அப்புறமா இது வந்து ஜீரகத்தூள், வீட்டிலையே வறுத்து பொடி பண்ண ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறோம், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறோம், ப்ளஸ் மிளகுத்தூளும் வீட்டிலேயே வறுத்து பொடி பண்ணது, ஜீரகத்தூளும் வீட்டிலேயே வறுத்து பொடி பண்ணது, கரம் மசாலா மட்டும் வெளியிலேருந்து வாங்கினது. இது 3ஐயும் சேர்த்துக்கிறோம். நல்லா அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். சிம்மில் வேணால் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம், ஏன்னா அடி பிடிக்கும். எனக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், அதனால நான் அடிஷ்னலாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா கரண்டி வச்சு வதக்கும் போது லைட்டாக அடி பிடிக்கிற ஒரு ஃபீல் வருது, அதனால கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டைமில். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும் போது நமக்கே தெரியும், மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம 1-2 வெட்டி வச்சுருக்க அவிச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் முட்டையை வந்து திருப்பியே போட்டுக்கோங்க. அது திருப்பி போட்டுட்டு உடனே திருப்ப வேண்டாம், கொஞ்சம் நேரம் அது சிம்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம். அந்த கிரேவியோட அளவு குறைஞ்சி அப்படியே சுண்டி வரும்போது நம்ம அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விட்டுறலாம். முட்டையை திருப்பும் போது கொஞ்சம் பார்த்து திருப்பணும், இல்லைன்னா அந்த மஞ்சக்கரு வந்து வெளியே வந்துடும். எனக்குமே வந்துருச்சு, ஒரு 2-3 முட்டையிலலாம் வெளியே வந்துருச்சு. நான் அதை அப்படியே மேனேஜ் பண்ணி திருப்பி போட்டுட்டேன்.
இப்படியோ கொதிக்கட்டும். அது ஒரு 2 to 3 minutes அப்படியே அது சிம்லேயே இருக்கட்டும். கடைசியாக இறக்கும் போது நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட எக் மலாய் கறி சிம்பிள் வெர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வைஸ் இது அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக நான் கொஞ்சம் இமேஜஸ் எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் இருந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.